வணக்கம். கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களைத்தான் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காரணம், அவர்களுக்கு அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்கிலீஷ் கிராமரை பொறுத்தளவுக்கு இந்த வெர்பை முதல்ல நீங்கள் சொல்லிக் கொடுத்துடணும். டூ, டிட், டன், இஸ், வாஸ், பீன், ஆர், வேர், பீன், as, had, have, had, shall, should, will, would, can, could, may, might, am, was, been. இது போல் வெர்பை நீங்கள் சொல்லி கொடுத்துடணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வைக்கணும். சரி, இப்போ இந்த வெர்புகளை எப்படி நம்ம வாக்கியத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன வகுப்பில் ஒரு கேள்வி வாக்கியம் எப்படி அமைப்பதுன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு, ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி, அவன் காபி குடிக்கிறான். இதை கேள்வியாக எப்படி மாற்றணும்? அவன் காப்பியாக குடிக்கிறான் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த கேள்வியை எப்படி மாற்றணும்? இப்போது ட்ரிங்க்ஸ் எப்படி நீங்கள் இது பிரிக்கணும். இதில் ட்ரிங்க்ஸை வெர்பை பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? DRINKS ட்ரிங்க்ஸ். இப்போ ட்ரிங்க் DRINK ட்ரிங்க்கு எஸ் வந்ததுனாக்கா ட்ரிங்க்ஸ்னு வரும். அது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸு கூட எஸ் வரும். இதில் கடைசி வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் பர்சன் இது ஹீ, ஷீ, இட்டு, இந்த மூணு தேர்ட் பர்சன். இப்போது அது இந்த தேர்ட் பர்சன் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா எஸ் வரும். இப்போ ட்ரிங்க்கு என்பது குடித்தல். அப்போது ட்ரிங்க் என்பது ட்ரிங்க்ஸ்னு வரும். இப்போ கோன்னாக்கா போகிறது, கோஸ். ரைட்னா எழுதுறது, ரைட்ஸ், அப்படி வரும். இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் எப்படி பிரிக்கணும்? எஸ் வர்றதுனால டஸ் ப்ளஸ் ட்ரிங்க், டஸ் ப்ளஸ் ட்ரிங்க். இந்த டஸ்ன்னு போட்டு பிரிக்கணும். DOES டஸ் ப்ளஸ் ட்ரிங்க், DRINK ட்ரிங்க். அப்போ இந்த டஸ் என்ன போடணும்? முன்னாடி போடணும். முன்னாடி எப்படி போகிறது? DOES டஸ். இப்போ அவன் காபி குடிக்கிறான். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. ஹீ DRINKS ட்ரிங்க்ஸ் காஃபி, COFFEE காஃபி. அவன் காஃபி குடிக்கிறான். அதை எப்படி பிடிக்குது? ட்ரிங்க்ஸை டஸ் ப்ளஸ் டஸ் ஹீ ட்ரிங்க், DRINK. இப்போ இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் வராது. அந்த எஸ் சத்தத்துக்கு தான் இங்கே வந்துச்சு. டஸ் ஹீ ட்ரிங்க் காஃபி, COFFEE. இப்படி கேள்வி. அவன் காப்பியாக குடிக்கிறான். நம்ம அது போல் கேட்போம்ல, அவன் ஊருக்கா போகிறான் அப்படின்னு கேட்போம். அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இது போல் கேள்வி கேட்போம். இந்த கேள்வியை டஸ் ஹீ ட்ரிங்க் காஃபி அப்படி பிரிக்கணும். சரி, இப்போ இது பாஸ்ட் டென்ஸ் வருதுன்னு வச்சுங்க. ட்ரிங்க்குக்கு எது பாஸ்ட் டென்ஸு? ட்ராங்க். இதை நல்லா சொல்லி கொடுத்தணும் பிள்ளைங்களுக்கு. ஒரு 50-100 வாக்கியத்துக்கு சொல்லி கொடுத்துடணும். ட்ரிங்க், ட்ராங்க், கோ, வென்ட், கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ரைட், ரோட், ரிட்டன் அப்படின்னு. இப்போ ட்ராங்க்கு பாஸ்ட் டென்ஸ் எப்படி பிரிக்கிறது? DRANK ட்ராங்க். இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸ் என்ன பண்ணணும்? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். டூ, டிட், டன். அந்த டூ ப்ரெசன்ட் டென்ஸுக்கு போடணும், டிட்டு பாஸ்ட் டென்ஸுக்கு போடணும். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் எஸ் டஸ் போடணும். டஸ் போட்டு பிரிக்கணும். அப்போ டிட் ஹீ ட்ரிங்க் காஃபி. Did he drink coffee? அவன் காஃபி குடிச்சிட்டானா? Did he drink? அப்போ பாஸ்ட் டென்ஸ். Did he drink coffee? இப்படி தான் பிரிக்கணும். அப்போ நம்ம ஒரு பேசும்போது என்ன பண்ணுறோம்? கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறோம். இப்படி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ கேள்வியும் பதிலும் தெரிஞ்சிட்டோம்னா இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப சுலபமாக நம்ம கற்றுக்கலாம். வணக்கம். உங்கள் கல்வி கதவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வகுப்பு
உங்களுக்கு இன்னும் மேலே மேலே என்னென்ன இப்போ வந்து இஸ் வாஸ், இப்போ ஹேவ், ஹேடு, ஹேஸ், ஹேடு, ஷல், ஷுட்டு, வில், வுட் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் சொல்லிட்டு அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.